ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீத்திஸ் கிரியேஷன். ஸோ நேற்று பார்த்ததோடைய கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி டே 11. இதில் வந்து எப்படி வந்து ஜுவல்லரிஸ்லாம் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் காமிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி இருக்கிற பாக்ஸஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நேற்றுக்கு வந்து நான் பேங்கிள் ஆர்கனைசேஷன் காமிச்சேன் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். இதனால் நமக்கு நிறைய தேவையில்லாததை வந்து டிஸ்கார்ட் பண்ண முடிஞ்சுது. எக்ஸ்பைரி ஆனதையும் டிஸ்கார்ட் பண்ணி அந்த பாக்ஸை முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஜுவல்லரிலாம் வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஸ்பேஸும் சேவ் பண்ணணுன்றதுக்காக இது ஒரு சின்ன டிப். இந்த சாரீக்கு ட்ரெஸ்ஸுக்கெலாம் இந்த மாதிரி கவர் வரும் இல்லைங்களா, இந்த ஜிப்லாக் கவரு, அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிரித்து இந்த த்ரெட்டெல்லாம் இருக்கிறதெல்லாம் பிரித்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு, அதாவது ஸ்டோன் இருக்கிறது இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா நம்ம அந்த கலர் கூட சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. எனக்கு இந்த லாங் செயின்லாம் இப்போ வைக்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் செயின், ஆல்மோஸ்ட் ஒரு 5 years ஆகுது இருக்கும் அது வாங்கி. நம்ம வந்து கலரே போகலை, அதுக்கப்புறம் ஸ்டோனுமே நம்மளுக்கு விழாது. இந்த மாதிரி ஜிப்லாக் பேக் வந்து நான் சின்னதாக போட்டு வச்சுருந்தேன், நம்ம கடையில் வாங்கும் போதே இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு வச்சதுனால எனக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டோன் கூட விழாத மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் வந்து இது நல்லா வந்து ஸ்பேஸ் சேவிங்கும் கூட, ரொம்ப இடத்த வந்து அடைக்காது. ஸோ இதெல்லாம் தேவையில்லாது. இந்த மாதிரி தான் நான் என்னோடய ஜுவல்லரி ஆர்கனைசேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். இயரிங், அதுக்கப்புறமா வந்துட்டு நெக்லஸ் அந்த மாதிரி போட்டு இயரிங் பாக்ஸில் போட்டுட்டேன். ஸோ தேங்க்யூ.